ஸோ வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்டார் ஃபாரெக்ஸ் தமிழ். நண்பர்களே, நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத, எந்த மாதிரி க்ளோஸ் நடக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கிளியராக வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் பேசியிருந்தோம். எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்து நம்மளால் பண்ண முடியல. ஸோ அது எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். அது இந்த ஃபைபர் கட் டேட்டா இஷ்யூஸ்னால வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் நேற்று வந்து நம்ம மார்னிங் லைவ் ஸ்ட்ரீமில் எப்படியெல்லாம் இது க்ளோசிங் நடக்கும், எந்த மாதிரிலாம் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நாம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒன் செட்டப் ஃபார் லைஃப் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு, நாம தொடர்ந்து லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளாசிக்கல் என்ட்ரி மெத்தட். இத மட்டுமே பயன்படுத்தி எப்படி நாம என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத, இந்த பதிவில கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். சரிங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஆக்சுவலி ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ட்ராப்பிங் நடந்து ரிவர்சல் ஆகும். அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ட்ரி செட்டப்ப பேஸ் பண்ணி ஒரு பை என்ட்ரி ஒன்று எதிர்பார்க்கலாம். செல்லிங் வந்து நடந்தது அப்படின்னா, இந்த இடத்துல தான் ரிவர்சல் நடக்கும். அதாவது 3310 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ரிவர்சல் நடக்கும். பட் இந்த செல்லிங் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பையிங்க்கான ரிவர்சல் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் அனலைசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம ஷேர் பண்ற எல்லா தகவல்களும் கல்வி மற்றும் கற்றல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. டிப்ஸ், கால்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து காம்ப்ளிகேட்டடான நெறைய விஷயங்கள், நெறைய ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பயன்படுத்தி பார்த்துருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது மட்டுமே பயன்படுத்தி நம்ம ரொம்ப நல்லாவே வந்து ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோல்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நாம என்ட்ரிக்கான செட்டப் பார்க்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4 ஹவர்ஸாவே வந்து பிரைஸ் இதே இடத்துல இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டுல வந்து நாம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்டின்னா, செல்லிங் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு பையிங்க்கான ரிவர்சல் நடக்கும்பொழுது, நாம என்ட்ரி மெத்தட பயன்படுத்தி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். 3330 அப்படிங்கிறது என்ட்ரியா இருக்கும். அதனுடைய எஸ்எல் பாயிண்ட் வந்து 3325. இது வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனாலும், நமக்கான நல்ல ஒரு என்ட்ரி இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், ஃபைனல் லெவல் டார்கெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபால்ட்டாவே நமக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்துரும். ஸோ நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபைனலா அந்த 3 டூ 4 ஹவர்ஸ் தான் இந்த இடத்துல பிரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இந்த மிட் ரேஞ்சிலேயே என்ட்ரி பாயிண்ட்லயே வந்து பிரைஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, 5:30 பிஎம்க்கு நல்ல ஒரு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இம்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ரிவர்சலும் கிடைச்சிருந்தது. இத பேஸ் பண்ணி இந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நீங்க அந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மார்னிங் லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்து தெளிவா பேசியிருந்தோம். பட் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அது இல்லாம வீக்லி க்ளோசிங் என்ன வேணா நடக்கலாம். பட் நாம இதில வந்து எதிர்பார்க்குற விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா பையிங்க்கான வியூ மட்டும் தான் இருக்கு. செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்படி செல்லிங் இருந்தது அப்படின்னா, இதுவரைக்கும் மட்டும் தான் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நேத்து நாம பேசியிருந்தது கோல்டுல பை என்ட்ரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த கிளாசிக்கல் என்ட்ரி மெத்தட லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப அல்டிமேட்டாவே வந்து நமக்கான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இதில புக் பண்ணிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். இத பேஸ் பண்ணி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தீங்க. ஸோ அத்தனை பேத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதே கான்செப்ட்ட ஒன் செட்டப் ஃபார் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க 1000 விஷயங்கள வந்து நீங்க கத்துருக்கலாம். நெறைய ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் நீங்க ஸ்கிப் பண்ணி ஒரு ஸ்டேபிளா, ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு டிசிப்ளின் ட்ரேடரா நீங்க இல்லாம இருந்திருக்கலாம். எப்போ ஒன்ஸ் இந்த கான்செப்ட்குள்ள நீங்க வந்துட்டீங்களோ, அதன் பிறகு நிச்சயமா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதில எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இது கோல்டுல வந்து நாம எதிர்பார்த்தது போலவே ரொம்ப நல்லாவே வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எல்லா டார்கெட்டுமே அதில ட்ரிகர் ஆயிருந்தது. நீங்க வந்து நியூஸு மத்தபடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஈவென்ட்டு உங்கள சுத்தி நெறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நியூஸ் மேல நீங்க வந்து நம்பிக்கை வைக்க வேண்டாம். நியூஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாறும். அதேபோல வந்து இண்டிகேட்டர் மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். இண்டிகேட்டர் வந்து எப்படி வேணாலும் டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து லேகிங் சிக்னல்ஸ் குடுத்தாலும், அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி மாறிடும். அதேபோல ஒரே ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நான் சொல்றேன்.
உங்க மேல நம்பிக்கை வைங்க. அதேபோல வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மட்டுமே பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு விதமான வந்து ட்ரேட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரே செட்டப் அத திரும்ப ரிப்பீட்டடா நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது, நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்குமே. பிடிசிலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பிடிசில பார்த்தீங்கன்னா, இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் வந்து இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிடிசில நாம எதிர்பார்த்தது இந்த ஹையர் லெவல்ல நமக்கு ஒரு செல் என்ட்ரிக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நாம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு பையிங்க்கான ரிவர்சல் என்ட்ரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பேசியிருந்தோம். பிடிசில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிவர்சல் என்ட்ரி நமக்கு கிடைச்சிருந்தது. நாம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த கிளாசிக்கல் என்ட்ரி மெத்தட் வந்து நம்ம இங்க பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எந்த மாரி ட்ராப் நடக்கும். அத நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடா நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ, அதன் அடிப்படையில வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ், இது வந்து உங்களுடைய ஃபைனல் டார்கெட்டா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். பிடிசில நாம கிளியரா எதிர்பார்த்தோம். இந்த ஹையர் லெவல்ல வந்து செல்லிங்க்கான வாய்ப்புகள் கிடைச்சா, நாம செல்லிங் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நமக்கு ரிவர்சல் என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல சேம் அதே தான் நடந்திருக்கு ஃபிரெண்ட்ஸ். நீங்க நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த கிளாசிக்கல் என்ட்ரி மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வந்து இதிலயும் நீங்க புக் பண்ணியிருக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல செல்லிங் போகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஐடியாவே கிடையாது. ரிவர்சல் நடக்கும். பொறுமையா வெயிட் பண்ணி நீங்க பை என்ட்ரிக்கான வாய்ப்புகள் பாருங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமோ, அதே போல ப்ராப்பரா பிடிசிலயும் நல்ல ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் வந்து எடுத்திருந்தீங்க ஒரு சிலர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரேட வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னுருந்தீங்க. ஒரு விஷயத்த வந்து தெளிவா எப்பவுமே புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத விரட்டி பிடிக்கணும் அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அகைன் வந்து ஒரு லேட்டா ஒரு என்ட்ரி வந்து எடுக்காதீங்க. அதனுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அது நெகட்டிவா வந்து முடியும். அந்த மிஸ்டேக் வந்து எப்பவுமே பார்க்காதீங்க. சரிங்களா? அந்த மிஸ்டேக் வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. அத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. யுஎஸ்ஐல பார்த்தீங்கன்னா, 2 டேஸா வந்து ஹோல்டிங்ல வச்சிருந்தோம். இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, ஒரு என்ட்ரி அதுவும் வந்து நமக்கு 1:6 ரேஷியோல வந்து நமக்கு டார்கெட் வந்து குடுத்துருந்தது. ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து தான் ரிவர்சல் ஆகணும் அப்டிங்கிறது நம்ம கான்செப்ட்ல நம்ம கிளியரா வந்து பேசியிருந்தோம். அதேபோல இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனது. ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட், செகண்ட் லெவல் டார்கெட். இந்த இடத்துலயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுடைய அ டார்கெட்ஸ் வந்து ட்ரையல் பண்ணுங்க. ஐ மீன் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க அப்டிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் டார்கெட் அப்டிங்கிறது 63.89 அப்டிங்கிறது குடுத்துருந்தோம். இதுக்கு ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல் இந்த டார்கெட்டுக்கு இன் பிட்வீன் ரேஞ்சிலேயே வந்து இது குளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, யூரோ யுஎஸ்டி. யூரோ யுஎஸ்டில 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்குங்க ஃபிரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, லோ ரிஸ்க் உங்களுக்கான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, 0.50 தான் உங்களுக்கான ரிஸ்க். பட் இந்த ட்ரேட்லயே வந்து ஆல்மோஸ்ட் 1:7.2 ரேஷியோ அப்டிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய பெரிய ஒரு புல் கேண்டில் இந்த இடத்துல நீங்க பார்க்குறீங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி. ஸோ ஒரு பெரிய நியூஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் ப்ராப்பரா நமக்கான என்ட்ரி கிடைக்கும்போது, அத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அத நான் வந்து நம்ம முன்கூட்டியே எடுத்துடணும். அது நமக்கு அகெயின்ஸ்டா இருந்தாலும் அந்த லாஸஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ட்ரேடரும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா இதுதான் உங்களுடைய எஸ்எல், இதுதான் உங்களுடைய என்ட்ரி, இதுதான் உங்களுடைய டார்கெட்ஸ் அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாசிட்டிவ் வந்தாலும் அது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் எடுக்கிறீங்க. எங்க என்ட்ரி, எங்க ஸ்டாப் லாஸ், எங்க டார்கெட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நீங்க எடுக்கிறீங்க. தெரியாம எடுத்தா தான் இது போகுமா? போகாதா? இது இந்த ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம்? ஹோல்ட் பண்ணலாமா? இல்ல எக்ஸிட் பண்ணிடலாமா? இல்ல வந்து லாஸ்ட்ல புக் பண்ணிடலாமா? அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ப்ராப்பரா அனலைசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை வந்து நீங்க யோசனை பண்ணலாம். ஆனா ட்ரேட் எடுத்துட்ட பிறகு, நீங்க வந்து அந்த இடத்துல யோசனை பண்ணவே கூடாது. ஒண்ணு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க புக் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுடைய டார்கெட் லெவல்ல நீங்க புக் பண்ணணும். இதுக்கும் மேல அந்த இடத்துல வந்து மொமெண்டமே கிடையாது. ரொம்ப பிரைஸ் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய மாடிஃபை ஸ்டாப் லாஸ் அட் காஸ்ட்க்காவது நீங்க சேஞ்ச் பண்ணி எக்ஸிட் பண்ற மாரி வரணும் ஃபிரெண்ட்ஸ். இது எதுவுமே தெரியாம நீங்க கண்ட இடத்துல வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அது உங்களுடைய கேபிட்டல் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ரீஎன்ட்ரி நம்ம பேசியிருந்தோம்.
இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில நம்ம நியூசிலாந்து யுஎஸ்ல ஒரு செல் என்ட்ரி. அது ஃபைனல் டார்கெட் இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருந்தது. இமிடியேட்டா ஒரு பையிங் இந்த இடத்துலயே நம்ம என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது. இந்த ட்ரேட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், நல்ல ஒரு டார்கெட் இதில நம்ம புக் பண்ணியிருக்கலாம். செல்லிங் என்ட்ரிய வந்து நாம எடுத்தோம். இமிடியேட்டா வந்து இந்த இடத்துல நம்ம கான்செப்ட்ல வந்து பார்த்தோன்னா, பையிங் வந்து எடுத்திருக்க வேண்டியது. இது நாம ட்ரேட் எடுக்க கிடையாது. இதில வந்து ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ்டி ஜேபி வந்து வெயிட் பண்ணுங்க. நல்ல ஒரு வந்து அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் புஷ் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இங்க நமக்கு செல்லிங்க்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது பேசினோம். செல்லிங் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு மிகப்பெரிய ஃபால் இதுல. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:7.2 அப்படிங்கிற ரேஷியோல நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சது. இதுவரைக்கும் வந்து நம்மளுடைய டார்கெட். பட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தாலும், இவ்ளோ பெரிய ஃபால் அப்படிங்கிறது இது நியூஸ்னுடைய இம்பாக்ட் தான். பட் எது எப்படி இருந்தாலும் நமக்கான டார்கெட் கிளியரான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது இதில நாம எடுத்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடிஞ்சது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி, பெர்ஃபெக்ட்டான டார்கெட் அப்படிங்கிறது இதில நாம புக் பண்ண முடிஞ்சது ஃபிரெண்ட்ஸ். அதன் பிறகு பார்த்தோன்னா, அந்த யூரோ ஜேபிஒய்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரிவர்சல் இந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கேயே ட்ரேட்ல இருந்தோம். இங்கேயே ட்ரேட்ல இருந்தோம். இந்த ட்ரேட்லயும் பார்த்தோன்னா 1:5 ரேஷியோ நம்ம புக் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ரிவர்சல் என்ட்ரி நமக்கு கிடைக்கல. பட் இந்த இடத்துல வந்து ரீஎன்ட்ரி நம்ம எடுக்கலாம். இந்த என்ட்ரில பார்த்தோன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு, ரிவர்சல் இந்த இடத்துல நமக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட், செகண்ட் லெவல் டார்கெட்க்கு மேல உங்களுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி நீங்க வெயிட் பண்ணுங்க. அகைன்ஸ்ட்டா வந்ததுனா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ட்ரிகர் ஆகும். அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவா தான் அது குளோஸ் ஆகும் அப்படிங்கிறது, அதே போலவே இது குளோஸ் ஆயிருந்தது. ஜிபிபி, ஜேபிஒய்ல பார்த்தோன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஒரு செல்லிங் என்ட்ரி இங்க எடுத்திருந்தோம். இந்த ட்ரேட்ல வந்து ஆக்சுவலி 1:2 வந்து நமக்கு குடுத்திருந்தது. ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் நமக்கு ட்ரிகர் ஆகல. இது ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஆகும்போது, இன்னுமே ஹோல்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா, நீங்க காஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். பட் ஆனாலும் ஃபைனலா நம்மளுடைய எஸ்எல் ரேஞ்ச் வரைக்கும் அது போயிட்டு, ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டே ட்ரிகர் ஆயிட்டு, இந்த இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிளியரா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது, இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ், இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட், செகண்ட் லெவல் டார்கெட் அண்ட் ஃபைனல் டார்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ட்ரேட் எடுக்கும் பொழுது, நம்ம கான்செப்ட்ல வந்து பார்த்தோன்னா, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதேபோல இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ்க்கோ, இல்ல சார்ட் பேட்டர்னோ, இல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்னுடைய அனலைசிஸோ இங்க எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்ப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோ அது அந்த செட்டப்ல வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதன் பிறகு வந்து யுஎஸ் 30ல இங்க வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கிளியரா ஒரு விஷயத்த நம்ம பேசியிருந்தோம். அது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும், அது எந்த இடத்துலயும் வந்து லெவல்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோ இது வந்து செல்லிங் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இது வந்து ஸ்டே ஆன் பை சைட் அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம். லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா அதில புரிஞ்சிருக்கும். இதில வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் வந்து 45 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிஸ்க். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ட்ரேட்ல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா அந்த இடத்துல பேசியிருந்தோம். இந்த என்ட்ரிய வந்து ரொம்ப நல்லாவே நமக்கு ட்ரிகர் ஆயிருந்தது ஃபிரெண்ட்ஸ். என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நல்லாவே நமக்கு ஃபைனல் டார்கெட் வரைக்கும் நமக்கு குடுத்திருந்தது. அதன் பிறகு நம்ம எதிர்பாராத விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இந்த இடத்துல பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணி மேல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, அதுவும் அந்த இடத்துல ஃபைனலா நெகட்டிவ்ல வந்து குளோஸ் ஆகாம அதே இடத்துலயே குளோசிங் வச்சுட்டாங்க. யுஎஸ் டெக்கும் அதே போல தான். இந்த ட்ரேட் வந்து நம்ம மார்னிங்கே வந்து என்ட்ரில இருந்தோம். ஸோ, அந்த ட்ரேட் வந்து குரூப்லயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கிருந்து ரிவர்சல் ஆனது நமக்கு ஃபைனல் டார்கெட் வரைக்கும் இது ட்ரிகர் ஆயிருந்தது. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ராலி ஆயிருக்கு. எவ்வளோ வேணா நமக்கு மார்க்கெட்ல வந்து எவ்வளோ வேணா ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் கிடைக்கலாம். பட் நமக்கு தேவையானது 1:7. நம்ம எடுத்திருக்கிற லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ரேஷியோலயே பார்த்தீங்கன்னா, இந்த 1:7 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ, அதில வந்து நீங்க எந்த மாரி புக் பண்ணிட்டு இந்த ட்ரேட வந்து குளோஸ் பண்றீங்க அப்படிங்கிறது, இது அந்த லைவ் மார்க்கெட்ல உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. இதில வந்து எந்த ஒரு எமோஷன்ஸோ, எந்த ஒரு ஓவர் ட்ரேடிங்கோ, எந்த ஒரு விஷயமும் வந்து இதில கிடையாது. இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட், இதுதான் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ பிளான் செட்டப்பா தான் இது வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதேபோல ஏயுடிஎஸ்டி இதில ட்ரேட் பண்றோங்க. பொசிஷனலா நீங்க ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல 0.645 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். இந்த மினிமம் ஸ்டாப் லாஸ் 0.300 அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். இத வந்து நீங்க பொசிஷனலா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா,
இத பொறுத்திருந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம அனலைசிஸ்ல வந்து கிளியரா பேசணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா அந்த இடத்துல பேசியிருந்தோமோ, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரொம்ப நாளாவே வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது எத்தன பேர் பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணீங்க? இது எந்த மாரி வந்து நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் அத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஈக்விட்டி, கமாடிட்டி, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எதுல வேணா ட்ரேட் பண்ணலாம். பட் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களால ஸ்டேபிளா வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ணவும் முடியாது. அ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட்ல இந்த இண்டிகேட்டர பயன்படுத்தலாமா? இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாமா? அப்படிங்கிறத மாத்தி மாத்தி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் வந்து நீங்க அத சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரே விஷயத்த பண்ணுங்க. ரிப்பீட்டடா அந்த விஷயத்த மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. பேக் டெஸ்ட் எடுங்க. அதே மாரி ஜர்னல் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, எக்காரணத்த கொண்டும் இண்டிகேட்டர்ஸ் வந்து பயன்படுத்துறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கங்க. எந்த ஒரு இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் த ஸ்பாட்ல ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு கரெக்ட்டான கைடன்ஸ் அப்டிங்கிறது குடுக்காது. எல்லாமே வந்து லேகிங்கா தான் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் மேல வைக்கிற நம்பிக்கை வந்து உங்க மேல வைங்க. ஸோ இந்த வீக்ல வந்து பார்த்தா நெறைய பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச். மீண்டும் நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.